ஒரு அரசன் மக்களுக்கு ஒரு நாள் உணவளித்துக் கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தனக்கு இரையாக பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றிக்கொண்டு அவ்வழியே பறந்து சென்றது. பாம்பின் வாயிலிருந்து சில துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. அரசன் அந்த உணவை ஒருவருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்து போனார். அரசன் மிகவும் வருத்தமடைந்தான். நீங்களாக இருந்தால் இந்த இறப்பிற்கான கர்ம வினையை யாருக்கு அளிப்பீர்கள்? இதே குழப்பம் கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு வந்துவிட்டது. கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு அதன் இரையை தூக்கிக் கொண்டு சென்றது, அது அதன் தவறில்லை. விஷம் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து வழிந்தது, அது பாம்பின் குற்றமில்லை. அரசனுக்கும் உணவில் பாம்பின் விஷம் கலந்தது தெரியாது, அது அவனும் அறியாமல் நடந்த விஷயம். இது பற்றி யமதர்மனிடமே கேட்கலாம் என்று யமனிடம் சென்று தன் குழப்பத்தை கூறினான். சித்திரகுப்தன் கூறியதைக் கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்குப் பிறகு, இதற்கான விடை விரைவில் கிடைக்கும், அதுவரை பொறுமையாக இரு என அறிவுறுத்தினான். ஒரு சில நாட்கள் கழித்து அரசன் உதவி நாடிச் சென்ற சிலர் அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்கள். அப்பெண்மணியும் அவர்களுக்கு சரியான பாதையை கூறியதோடு நில்லாமல், இந்த அரசன் விஷம் கலந்த உணவு கொடுத்து கொல்பவன், சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் கூறினாள். இந்த வார்த்தைகளை அவள் கூறி முடித்ததும் சித்திரகுப்தருக்கு தெளிவு பிறந்துவிட்டது. அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை முழுவதும் இந்த பெண்மணிக்கே சேரும் என்று. ஏனென்று உங்களுக்கு புரிந்ததா? இதற்கான காரணம், மற்றவர்கள் மீது பழி சுமத்தும்போது அதன் உண்மைத்தன்மை தெரிந்திருக்க வேண்டும். யாரோ ஒருவர் சொன்னதால் அப்படித்தான் அவர்கள் என்று நாம் சொல்லக்கூடாது. உண்மையை உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கு அந்த கர்மவினை முழுவதும் சேரும். எனவே மற்றவர்கள் பற்றி பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும்.